எஸ் நான் உங்களை ஸ்மைல் பண்ண எங்கே வந்தேன்னு பார்த்தீங்கன்னா நிறைவே சாலையில் பக்கத்தில் கடலோர காவல் நிலையம் இருக்குது. ஆக்சுவலாக அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஒர்க் ஷாப் இருக்குது. அது நம்ம நண்பர் தான் ஆக்சுவலாக. சரி ஓகே நம்ம அவர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணலாம். இது இருந்தாலும் ஒரு நண்பர்கிட்ட கன்சல்ட் பண்ணி தான் எல்லாம் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நம்ம கார் வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணலாம்னா வந்த ஒன்று பார்த்தோன்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு. நம்மலாம் சாஸ்லாம் எடுப்போம், நல்ல விஷயங்கள் எடுத்து போகும்போது அப்படியே கொஞ்சம் அப்படியே வரும்போது இங்கே ஒரு ராஜஸ்தான் வண்டி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சார்கிட்ட கேட்டேன், இவருக்கு தமிழும் தெரியல, இங்கிலீஷும் தெரியல. சரி நம்ம ஒரு வீடியோ ஒரு அவேர்னஸாக கொடுக்கலாம், மற்றவங்க பயன்பெறுவாங்கன்னு நினச்சேன். ஆக்சுவலாக சும்மா அவர்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம். சார் குட் மார்னிங். இட்ஸ் குட் நேம் नरेंद्र यादव திஸ் பிளேஸ் राजस्थान ஒர்க் எப்படி குட் நாட் குட் ஒர்க் दादी ஓகே தேங்க்யூ குட் லாஜி சொல்லிட்டாரு. வெறித்தனமா இருக்கு பார்த்தீங்களா? இல்லை இதான் விஷயம். இதுக்கு மேலே அவர்கிட்ட என்ன கேட்க முடியாது. நான் சொல்றது அவருக்கு புரியாது. ஆக்சுவலாக கேட்டுட்டீங்க. இந்த ஒர்க் ஷாப் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்ல. இந்த வண்டி எப்படி இங்கே வந்துச்சுங்கிறது வந்து நான் பக்கத்தில் நண்பர்லாம் இருந்தாங்க. அப்போ சொல்லும் போது நான் கேப்சர் பண்ணிக்கிட்டேன். எனக்கு அதனால தான் அந்த வீடியோஸை பண்ணுறேன். டைரெக்டா இந்த நிறுவனத்துல நேம் கேட்டுருவோம். அந்த ஓனர் ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த ராஜஸ்தான் வண்டியா அவர்கிட்ட கேட்டுருவோம். செல்வம் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். உங்க நிறுவன நேம் சொல்லுங்க. தாரிஸ் கேரேஜ் சார். சரி ஓகே. இந்த பையனோட நேம் தான் சார் வச்சிருக்கேன். ஓகே. இந்த கடலூர் கால் ஏத்த மாதிரி வச்சிருக்கீங்க? ஆமா சார். நம்ம நாகூர் மெயின் ரோடு அங்க கடலூர் கால்படை அதுக்கு ஆப்போசிட்ல வச்சிருக்கோம். ஓகே ஓகே. இப்போ வந்து 20 hours வச்சிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆக்சுவலா அது நல்ல விஷயம் தான். அது அப்படின்னா அதை கொஞ்சம் வீடியோக்கா சொல்லிடுங்க. அது நம்ம 2 டீம் ஒர்க்கா பண்ணிருக்கு சார். இதை எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, பகல்ல நம்ம வேலை பார்க்கும்போது நம்மளோட ஒர்க்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அப்போ நம்ம அந்த ஃபோன் கால் அட்டன் பண்றப்போ ஒரு வேலை வந்து நமக்கு டிஸ்டர்ப் ஆகுது. அப்படிங்கிறத நம்ம நைட் ஒர்க்கு பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் கால் கிடையாது, நம்ம கஸ்டமர் பக்கத்தில் இல்லைங்கிறப்போ நைட்டுங்கிறப்போ நமக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் ஒரு டூல்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா டூல்ஸும் நாங்கள் மட்டும்தான் ஒர்க் அப்படிங்கிறப்ப போயிட்டு இருக்கோம். இதில் இடையில வந்து நம்ம டைம் வேஸ்ட் ஆகாது. அப்படிங்கிற நம்மளோட வேலை கொஞ்சம் அதிகமாக போகும். அந்த நைட் ஒர்க்குறப்போ ஒரு 2 வண்டி பார்க்குறப்போ ஒரு 3 வண்டி பார்ப்போம். அதனால வந்து 2 டீமை வந்து பகல்ல ஒரு டீமும் நைட்ல ஒரு டீமும் பார்த்துட்டு இப்போ நான் வந்து பகல்ல பார்த்துட்டு இருக்கப்போ பகல்ல வந்து அந்த வண்டியை முடிச்சுட்டு இப்போ நான் ஒரு நைட்டு ஒரு 8-9 மணிக்கு நான் போயிட்டேன். நான் அதுலேருந்து கண்டினியூ ஒர்க் ஷாப் வந்து லாக் பண்ணுறதுக்கு வேலையே கிடையாது. ஒர்க் ஷாப் வந்து எது கேட்டு எதுவுமே கிடையாது. எப்பொழுதுமே 24 hours ஆள் இருந்துகிட்டே இருப்பான். 24 hours ஒர்க் நடந்துட்டு தான் இருக்குங்க. சின்ன ஒரு கொஸ்டின் சார். இப்போ நான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களே மனசுல ஓடிட்டு இருக்கேன். ஆக்சுவலா இப்போ நைட்ல நீங்க வந்து ஒர்க் ஷாப் பண்ணி சர்வீஸ் பண்றேன்னு சொல்றீங்க. சப்போஸ் ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுது நைட்ல, கடையெல்லாம் பூட்டி தான் இருக்கும். ஆக்சுவலா நீங்க எப்படி அதை கொடுத்து மாற்ற முடியும் உங்களால? ஸ்பேருங்களா? ஆமா, உங்கள்கிட்ட இருக்குதா ஸ்பேருங்களா? ஸ்பேர் வந்து நம்மள்ட்ட இருக்கு. ஒரு மெயினான உள்ளதுல வச்சிருக்கீங்க? மெயினான ஸ்பேர் எது போகும்னு தெரியும், அது மெயினா வச்சிருக்கீங்க? ஆமா, மெயினான ஸ்பேர் எல்லாம் வச்சிருக்கோம். ஓகே சூப்பர் சார். சரி இப்போ இந்த ராஜஸ்தான் வண்டி வந்து எங்க பிரேக் டவுன் ஆனிச்சு, எப்படி எடுத்துட்டு வந்தீங்க, அதை பத்தி சொல்லுங்க. இந்த வண்டி சார் நமக்கு அர்ஜுன் சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு அக்சசரிஸ் வச்சிருக்காரு. அவருக்கு வந்து இங்கிலீஷும் தெரியல, தமிழும் தெரியல. நீங்க எப்படி கான்டாக்ட் பண்ணுவீங்க? அவரு கால் பண்ணி அவரும் சொன்னாரு, இதே போல நண்பா இது போல வண்டி ஒன்று ஃபால்ட் ஆயிடுச்சு, வந்து என்னோட கடைக்கு வந்திருக்கான். உங்க கடை கொஞ்சம் உள்ள இருக்கிறதுனால உள்ளடங்கி இருக்காங்க, அவருக்கு தெரியல கடை. அங்கேருந்து உங்க கடையை தாண்டி எங்க கடைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரி அவங்க அங்கேயே வெயிட் பண்ணிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு நான் கார் எடுத்துட்டு நேரங்க வந்தேன். வந்து பார்த்தோன்னா பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்டேன், சார் என்ன சார் ஃபால்ட் அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன கேட்குறாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட திருப்பி கேட்டாரு. அவருக்கு வந்து லாங்குவேஜ் அவருக்கு தமிழ் தெரியல, இங்கிலீஷும் தெரியல. இங்கிலீஷ்ல கேட்டாலும் அவர் புரிஞ்சிக்கல, தமிழ்ல கேட்டாலும் புரியல. சரி என்னன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கால் பண்ணி காமிங்க, என்ன ஃபால்ட்டுங்கிறத பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு வீடியோ கால் பண்ணி காமிச்சாரு. காமிச்ச உடனே கிளட்சை ஃபங்க்ஷன் பண்ணுங்க, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி கிளட்சி வந்து கால் எடுங்க அப்படின்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணாரு. கீரே உழுவுல. சார் இது வந்து கிளட்சி பிளேட்டா இல்லை சிலிண்டராங்கிறது வந்து எங்களால் இங்கேருந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஆமா, என்னங்கிற அங்கே போய் வண்டியை போய் நம்ம வந்து வெஹிக்கிள் பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கார்லேயே அவங்களை அழைச்சிட்டு போய் பார்த்தேன். ரொம்ப மேஜரான ஒர்க் கிடையாது, சிலிண்டர் தான் போயிடுச்சு, கிளட்சி சிலிண்டர் போயிடுச்சு. சார் கிளட்சி சிலிண்டர் போயிடுச்சு, வண்டி எங்கேருந்து எடுத்து டோப் பண்ணி தான் கொண்டு போகணும், இல்லைன்னா வண்டி வந்து நான் எல்லாம் மூவ் பண்ணிக்கிறேன். டோப் இல்லாமல் எனக்கு வந்து உடனே எனக்கு வேலை முடியணும். அப்படிங்கப்போ கால் பண்ணி ஒரு டோப்பிங் வண்டியை ஒன்று கொண்டு போய் அங்கேருந்து வண்டியை கொடுத்து டைம் போகும். அதுக்காக உங்களுக்கு உடனே வேலை முடியும்னாக்கா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. என்ன பண்ணு கேட்டாரு, வண்டியை கொஞ்சம் மூவ் பண்ணி விடுங்க அப்படின்னு. வண்டி மூவ் பண்ணி விட்டு நான் வண்டியை செல்ஃபை போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளட்சி ஃபங்க்ஷன் ஆகாது ஃபர்ஸ்ட் கியர்லேயே போட்டு வண்டி எப்படி பொறுமையாக மூவ் பண்ணி கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்து ஒரு 1 hourலேயே வேலையை முடிச்சு நிறுத்தியாச்சு. வண்டி எடுக்க போகிறாங்க இப்போ. சூப்பர் சார், தேங்க்யூ. இது வந்து ராஜஸ்தான் வரைக்கும் போயிடும். ஏன்னா இப்போ இந்த ஹிந்தி தெரியல, இன்னொருத்தர் வந்து கேட்டு போய் நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மாதிரி இருக்க சமயத்துல இந்த வீடியோஸ் அவரே நிறைய பேர் ஷேர் பண்ணி இது வந்து நம்ம வந்து ஒரு வேலையா தொழிலா பார்க்கல. நம்ம வந்து இது எப்படின்னு கேட்டாக்கா ஒரு உதவியா தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஒரு வருமானத்துக்காக தான் மாற்றோம், இருந்தாலும் அதுல நம்மளால முடிஞ்ச உதவி என்னவோ அதை பண்றோம். சூப்பர் தலைவா. எங்கே இருப்பீங்க நீங்க? அதில் உங்க நல்ல எண்ணத்துக்கு நிறைய பேர் வருவாங்க 24 hours சொல்லிட்டு. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். கேட்டீங்க, நிறைய பேச கேட்டீங்களா? கண்டிப்பா நீங்க நாளைக்கு பிளான் பண்ணியிருப்பீங்க போகணும்னு சொல்லிட்டு. காலைல 10 மணிக்கு போகலாமே, நைட்ல முன்னாடியே ஒரு 11 மணிக்கு கிளம்புவோமா நைட் டைம்ல, அங்க போய் சீக்கிரம் சேர்ந்து நினைப்பீங்க.
காலைல வண்டி எடுக்கும் போது தெரியும் வண்டி ஸ்டார்ட் ஆகாது, ஏதோ பிரச்சனை இருக்கும் நைட்ல, யாரை பார்க்கணும் என்னன்னு தெரியாது. எல்லா ஒர்க் ஷாப்லையும் எனக்கு தெரிஞ்சு காரைக்கால் மாவட்டத்தில் ஃபுல்லாகவே சரி, சவுண்டிங்கில் சரி, எப்படி இருந்தாலும் 10 மணி 11 மணிக்கு மேலே தான் வேலையே நடக்கும். ஓகேவா? அதை விட்டுட்டா நீங்கள் விட்டுட்டு போங்க, நான் ரெடி பண்ணி தான் சொல்லுவாங்க. சில நேரத்தில் பிஸியாக இல்லைன்னா பண்ணி தருவாங்க. ஆமாம், நம்ம நைட்டு நமக்கு வேலை நடக்குதுன்னா கண்டிப்பாக செல்வம் ஒர்க் ஷாப் வந்துருங்க சார். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள், வாட்ஸ்அப் நம்பர். 9894033097. ஃபோன் எடுத்தா இது என்னோட நம்பர் சார். இது ஓகே, இந்த நம்பர் வந்து கால் பண்ணீங்கன்னா நான் பகல்ல டியூட்டி பார்க்கறதால நைட்டு ரெஸ்ட் எடுக்கணும். இப்போ நைட்டு நான் டியூட்டி பண்ணா பகல்ல ரெஸ்ட் எடுக்கணும். நைட்ல கான்டாக்ட் பண்ணா உங்களை கான்டாக்ட் பண்ணிடலாம். நைட்ல கான்டாக்ட் பண்ணாக்கா விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்கோம். விசிட்டிங் கார்டுல 2 நம்பர் இருக்கு. அந்த நம்பர் கூட நீங்க ஃபாலோ ஒன்னு அடிக்கலாம், இன்னொன்னு அடிக்கலாம், இன்னொன்னு கால் பண்ணிடலாம். அப்படியே சொல்ல வரீங்க. ஆமா ஒன்னு எடுக்கலாம். ஆமா. இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு நம்பர் வச்சிருக்கும் போது சரியா எடுக்க மாட்டேங்கிறீங்க, அவ்வளவு பிஸியா இருப்பீங்க. ஏன்னா நீங்க அவுட்டர்ல நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க தெரிஞ்சு. எப்படின்னா வெளியில அவுட்டர் என்ன அப்படிதான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ தனியா ஒர்க் ஷாப் வச்சுட்டோம் அப்படிங்கிற போது அதுக்கு வேலையை நம்ம கரெக்டா எடுத்துறீங்க. நம்ம தான் அடிச்சும் எடுத்துட்டீங்க, அன்னைக்கு அடிச்சும் எடுத்துட்டீங்க, இன்னைக்கு அடிச்சும் அதை எடுத்துட்டீங்க, மணி அடிக்குது. ஓகே, சூப்பர், நல்லா பர்ஃபெக்டா பண்ணுங்க. கண்டிப்பா நான் வந்து ஒரு கார்டு வந்து ஆக்சுவலி விசிட்டிங் கார்டு கேட்டு கொடுத்துருந்தாங்க, நான் காமிக்கிறேன். ஆக்சுவலாக பாருங்க, விசிட்டிங் கார்டு பாருங்க, இதான் ஃபோன் நம்பரு. இதை பார்த்துங்க. இந்த வீடியோஸ் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் நண்பர், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, ஒர்க் ஷாப்பில் உள்ளவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க. லொக்கேஷனும் நான் பின் பண்ணி விட்றேன். ஓகேவா? உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கீங்க, ஒரு வந்து பார்த்துக்கலாமேன்னு சொல்லிட்டு அலட்சியமாக போவீங்க. அப்போ போகும்போது விபத்து கூட நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அதை சரி பண்ணிட்டு சைடில் கிராஸ் பண்ணினா ஓங்கிச்சு இருக்குது. ஓகேவா? அதுக்கு முன்னாடி தான் பெட்ரோல் பங்க் இருக்கும். அந்த பெட்ரோலுக்கு முன்னாடி தான் கடலூர் காவல் நிலையம் இருக்கும். அங்கே கிராஸ் பண்ணி தான் இப்போ இங்கே லொக்கேஷன் போட்டால் உங்களுக்கு வந்துடும். ஆக்சுவலாக நான் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக பயனடிங்க. உங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஷேர் பண்ணி விட்ருங்க. அது இல்லாமல் ஒர்க் ஷாப்பில் கார் ஒர்க் ஷாப், மெக்கானிக்கு, டிரைவர் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விட்ருங்க. நன்றி. இன்னொரு வீடியோ சந்திப்போம்.